மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய எஸ்பியாக கோ. ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். கஞ்சா மற்றும் மதுவிலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 5வது புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கோ. ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை மாநகரின் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக இருந்த இவர் தற்போது பணி மாறுதல் பெற்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட எஸ்பிக்கு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு போன்ற பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். இரவு நேரம் இயங்கும் கடைகளுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முறையான விதிமுறைகளை கடைகள் பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கு தகுந்தாற்போல் காவல்துறை சார்பில் கடைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கஞ்சா மற்றும் மதுவிலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறினார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நம்முடைய காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் ஏனைய உயரதிகாரிகள் இந்த பதவிக்கு இணை அமர்த்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிறதுல இப்போதைய ப்ரையாரிட்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மதுவிலக்கு தொடர்பான பிரச்சனைகள், அதற்கு முன்னுரிமை அளித்து அதற்கு சட்டப்படியான தீர்வு காணப்படும். அதாவது இரவு முழுவதும் இயங்கணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈவன் முதல்ல 11 மணி அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக பண்ணணும்னாக்கா அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் படி முறைப்படி இயங்கிச்சேன்னாக்கா அதற்கு உண்டான அளவுக்கு எந்த விதமான ஈவன் பாதுகாப்பே கொடுக்கணும்னாலும் அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் பீட்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணிட்டு கண்டிப்பாக நிவர்த்தி செய்வோம். இப்போ நான் சொன்ன மாதிரி மதுவிலக்கு அப்படிங்கிறப்ப அதோடய இதையும் அந்த கஞ்சா ரிலேட்டடான NDPS கேசஸ் அது எல்லாமே அதுலேயும் அடக்கம். அதற்கு உரிய நடவடிக்கைகள் சட்டப்படி எடுக்கப்படும். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.